இன்னைக்கு வாழை இலையும் அவளையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு வாணல்ல போட்டு அதே அளவு ஒரு கப் தண்ணி எடுத்து ஊத்திட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ஒரு கப் அவல், அதே கப்ல ஒரு கப் ரவைய போட்டு காய வச்ச வெள்ளை தண்ணி அதுல ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கிறேன். வெல்லமும் அவளும் நல்லா ஒரு 2 hours ஊறணும். அப்புறமா ஒரு 10 முந்திரி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டேன். 2 hours அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை தண்ணி, ரவை, அவுல் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாணல்ல அடுப்புல வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கட் பண்ண முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதோட துருவிய தேங்காய் ஒரு கப் வச்சிருக்கேன், அதையும் அதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சதை எடுத்து அதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி இலையில வச்சு மடிச்சு வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா இலையிலையும் வச்சு மடிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டுல லைனா வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தா நமக்கு சூப்பரான அவல் ரவை ஸ்வீட் ரெடி ஆயிரும். இதை ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க. வாழலையை வச்சு ஸ்டீம் பண்ண ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.